என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? 2025 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க போது. 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். காரணம் மும்முனை தாக்குதல், மும்முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். திமுக, அதிமுக, தவேக இந்த மூணு கட்சிகளை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக தேர்தல் அறிக்கையை வெளியிட போது. அதுக்கு முன்னோட்டமாக தான் இந்த 2025 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிறத நம்ம முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய், அதாவது மகளிர் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொகையை 2026 வேற லெவலில் பிரதிபலிக்கும் அப்படிங்கக்கூடிய செய்தியும் நமக்கு வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நமக்கு பணம் கிடைக்குமாயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட வந்து. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் ஆடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. 2025 ஊரக உள்ளாட்சி பிரசிடென்ட் தேர்தல் சொல்லுவோம்ல, பிரதிநிதிகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஏன்னா கிராமத்துக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும், தார் சாலையாக இருக்கட்டும், மின் வசதியாக இருக்கட்டும், குளங்குட்டையை தூர்வாடுறதா இருக்கட்டும், மக்களுக்கான அன்றாட பணிகளை செய்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தல். அந்த ஊராட்சி மன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு முடிய போகக்கூடிய சூழ்நிலை 2025 வருது. அதன் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இப்போவும் அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அமைச்சரவையில் எம்பி எம்எல்ஏ கிட்ட நிறைய செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை நம்ம முடிக்கணும். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த கல்வி கடன் ரத்து, மகளிர் உரிமை தொகை, இன்னும் சொல்ல போனாக்கா விவசாய கடன், பயிர்க்கடன், சுய உதவிக்குழு கடன் இதெல்லாம் ரத்து பண்ணணும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கணும். அடுத்தது 2026 அதுக்கெல்லாம் ரத்து பண்ணுறது, கடன் வாங்கினா தான் நாங்கள் ரத்து பண்ண முடியும். இந்த ட்ரெண்டிங் மூலமாக தான் நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு புதிய செய்தி அறிவிச்சிருக்கிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 40 லட்சம் பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பணம் கிடைக்கலன்னு சொன்னா மக்கள் விரக்தியில இப்ப பணம் கிடைச்சவங்க எல்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர் கிடைச்சிருக்குது. இப்ப கிடைக்காத இந்த 40 லட்சம் பேர் திமுகவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதிய அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பா சொல்லுங்க. ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கு போடுவாங்க. இந்த 40 லட்சம் பேர் பணம் வாங்காம இருக்கிறாங்களா கலைஞர் மகளிர் உதவி தொகை, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கண்டிப்பா இது வேற ட்ரெண்ட் வேற ரூட்டா மாறிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் முதலமைச்சருடைய காதுக்கு இந்த செய்தியை கொண்டுட்டு போற அடிப்படையில் எப்பாடுபட்டாவது அந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையும் 15ஆம் தேதி வர்றதுனால பிளஸ் 1000 அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வச்சிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பணம் வரலையோ, மகளிர் உரிமை தொகையிலே அவங்க ரேஷன் கடை மூலமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை நீங்கள் வங்கியில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே வங்கி மூலமாக அந்த பொங்கல் பரிசு தொகையும் கொடுத்துருங்க, இதனால முறைகேடுகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா ஒரு தொகுதிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாக்கா 2.5 லட்சம் பேர் தான் அதை பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. பாக்கி ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே அந்த ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, கணக்கு காட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் அனைத்து தொகுதிகளையும் அனைத்து மாவட்டங்களையும் வந்திருக்கிறதுனால வங்கி அக்கௌண்ட்லேருந்து பணத்தை போடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி புதுசாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. புதிய அரசின் அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. என்ன தருந்தாலும் 2025 பொங்கல் பண்டிகை சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரப்போகுது, பொங்கல் பணம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ வரப்போகுது, சில பேர் 3000 கூட சொல்றாங்க. ஸோ என்ன செய்தி வருது நான் உடனடியாக தெரிவிச்சிடறேன். டிவியில் வரதுக்கு முன்னாடி, பத்திரிகையில் வரதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கண்டிப்பாக நண்பர்களே, அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் நான் செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோவில் காரசாரமாக உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நண்பர்களே. நன்றி.